நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஃபோட்டோஷாப்பில் எடிட்டிங் பண்ணும்போது என்னுடைய எடிட்டிங்கில் அடிக்கடி இந்த லைட் எஃபெக்ட் ஆக்ஷன் நான் பயன்படுத்துவேன். இந்த ஆக்ஷன் எங்களுக்கும் கொடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தீங்க. சரிங்களா, கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க. ஆனால் டவுன்லோட் பண்ணி அப்படியே உங்களால் பயன்படுத்த முடியாது. அதில் ஒரு சின்ன விஷயத்தை சேஞ்ச் பண்ணணும். சரிங்களா, அது என்னங்கிறத பார்த்துட்டு நீங்கள் அந்த ஆக்ஷனை பயன்படுத்திக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா இங்கே வச்சுருக்கேன்னா இதை ஃபோட்டோஷாப் உள்ளே கொண்டு வரதுக்கு அப்படியே ட்ராக் பண்ணி ஃபோட்டோஷாப்பில் கொண்டு வந்து விட்டாலே போதும், நமக்கு உள்ளே லோட் ஆகிடும். சரிங்களா, ஃபோட்டோஷாப்பில் கொண்டு வந்து இந்த மாதிரி உள்ள எந்த பக்கம் நீங்கள் விட்டாலும் உள்ளே லோட் ஆகிடும். இப்போ ஆக்ஷன் வந்துடுச்சு. ஆக்ஷனை நான் ப்ளே பண்ணுறேன். ப்ளே பண்ணால் இந்த மாதிரி ஒரு எரர் கேட்கும். சரிங்களா, எதுக்காக இந்த எரர் கேட்குது அப்படின்னா, நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த ஆக்ஷனை என்னுடைய ஹார்ட் டிஸ்கில் ஒரு இடத்துல இந்த லைட் எஃபெக்ட் வச்சுருக்கேன். அந்த லைட்டை தான் எடுத்து எனக்கு வைக்கிற மாதிரி நான் செட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன். சரிங்களா, அதனால் உங்களுக்கு இந்த மாதிரி எரர் காட்டும். இது எப்படி நீங்கள் சரி பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு க்ரோம் போயிட்டு பிக்சர் லைட் எஃபெக்ட் அப்படின்னு கொடுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி லைட் வரும். உங்களுக்கு இந்த எல்லோ லைட் தான் நீங்கள் வைக்கணும் அப்படின்னு இல்லை, உங்களுக்கு ஃபேவரட்டாக உங்களுக்கு எந்த லைட் பிடிக்குமோ அந்த லைட் நீங்கள் இதில் வந்து எடுத்து வச்சுக்கலாம். நான் இந்த லைட்டை என்ன பண்ணுறேன், சேவ் பண்ணி வச்சுருக்கேன். சரிங்களா, ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இதை சேவ் பண்ணிட்டேன். இது எங்கே இருக்குன்னா, இங்கே என்னுடைய டெஸ்க்டாப்பில் வச்சுருக்கேன். டெஸ்க்டாப் அப்படிங்கும்போது நம்ம வந்து அடிக்கடி டெலீட் பண்ணுவோம். சரிங்களா, டெஸ்க்டாப்னா இந்த மாதிரி டெஸ்க்டாப்பில் நம்ம நிறைய ஃபோல்டர் போடுவோம், டெலீட் பண்ணுவோம். அது சேஃபாக இருக்காது. அதனால் நான் என்ன பண்ணுறேன், இதை காப்பி பண்ணி என்னுடைய ஹார்ட் டிஸ்கில் இங்கே பார்த்தீங்கன்னா நான் வச்சுக்கிறேன். இங்கே ஆல்ரெடி நான் வச்சுருக்கேன். இதை அப்படியே நான் என்ன பண்ணிக்கிறேன், Ctrl+V கொடுத்துக்கிறேன். Ctrl+V கொடுத்தாலும் ரீப்ளேஸ் தாங்க இருக்கும். ஏன்னா இங்கே லைட் நான் ஆல்ரெடி வச்சுருக்கேன்னா. இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சேஞ்ச் பண்ணணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஆக்ஷனில் உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிளேஸ் அப்படின்னு காமிக்கும். சரிங்களா, பிளேஸை டபுள் கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இந்த மாதிரி ஃபோல்டர் வந்து காமிக்கும். அதாவது ஹார்ட் டிஸ்க்லாம் காட்டும். நான் இந்த ஜி டிஸ்கில் வச்சுருக்கேன். ஜி டிஸ்கில் இந்த இடத்துல லைட்டுன்னு வச்சுருக்கேன்னா, இந்த லைட்டை நான் என்ன பண்ணிக்கிறேன், செலக்ட் பண்ணிவிட்டு பிளேஸ் அப்படின்னு கொடுத்துட்றேன். இப்போ என்டர் கொடுத்துட்றோம். இதுக்கப்புறம் நம்ம இந்த ஆக்ஷனை ப்ளே பண்ணோம் அப்படின்னா அழகாக நம்மளுக்கு லைட் வந்து இங்கே உட்காந்துரும். பாருங்கள், நான் ப்ளே பண்ண எத்தனை லைட் எனக்கு வந்துக்கிட்டே இருக்குன்னு பார்த்தீங்களா. இதுக்கப்புறம் நீங்கள் வந்து எப்போ எடிட் பண்ணாலும் சரி, ஷார்ட்கட் வேணால் இதுக்கு நீங்கள் மாற்றிக்குங்க. இந்த லைட்டுங்கிறத டபுள் கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல நான் ஒரு F10 வச்சுக்கிறேன். எதுக்கு ஷார்ட்கட் நான் கொடுக்கல அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் இந்த அழகி சாஃப்ட்வேர் பயன்படுத்துவீங்க. இதுக்கு F10 கொடுத்தோன்னா அந்த அழகி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு குழம்பும். அதனால தான் நான் வந்து ஷார்ட்கட் கொடுக்கல. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஷார்ட்கட் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. கலரும் வேணும்னா இந்த மாதிரி எல்லோ கலர் வச்சுக்கலாம். எதுக்கு இந்த எல்லோ கலர் எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே போயிட்டு பட்டன் மோட் அப்படின்னு நம்ம கொடுத்தோன்னா கீழே இங்கே பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் காமிக்கும். இப்போ நான் ப்ளே பண்ணேன் அப்படின்னா அப்படியே குயிக்காக எனக்கு வந்து இந்த லைட்டிங் வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம வந்து தேவைக்கு ஏற்ற மாதிரி லைட்டை பயன்படுத்திக்கலாம். சரிங்களா, இதோட ஆக்ஷன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க. நான் சொன்ன மாதிரிக்கு இந்த பிளேஸுங்கிற ஆப்ஷனில் இந்த லைட்டை மட்டும் நீங்கள் மாற்றி வைக்கணும். சரிங்களா, இன்னொரு முக்கியமான விஷயம், நாம் இப்போ வந்து ஹார்ட் டிஸ்கில், அதாவது என்னோடய டிஸ்கில் பார்த்தோம் பார்த்தீங்களா, இந்த ஜி டிஸ்கில் லைட் இருக்குது. இந்த லைட்டு உங்களுக்கு டெலீட் ஆனாலும் அங்கே உங்களுக்கு ஒர்க் ஆகாது. சரிங்களா, அதனால் இந்த லைட்டு டெலீட் ஆகாமல் இருக்கிற மாதிரி ஒரு இடத்த சூஸ் பண்ணி நீங்கள் அங்கே போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு சேஃபாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,